வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்ர ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பரதா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அனுபமா பரமேஸ்வரன், தர்ஷனா ராஜேந்திரன், சங்கீதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ்ல அயலி அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்துச்சுல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஊரை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா பரதா போடணும். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முகத்தை காட்டலாம், மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்கு. ஒருவேளை மாறி காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அவங்களோட ஊர் தெய்வத்துக்கு பலி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஊர்ல தான் நம்ம அனுப்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் யதார்த்தமா அவங்களோட பருதா பறக்குது. அதை தெரியாம ஒரு போட்டோகிராஃபர் படம் பிடிச்சிடுறான். அது பாத்தீங்கன்னா உலகம் எங்குமே ஒரு ஆர்டிக்கல்ல வந்துருது அப்படின்னே சொல்லலாம். இது அந்த ஊருக்கு தெரியுது. அந்த ஊர்ல இருக்கிறவங்க இவங்களை பலி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. அந்த டைம்ல தான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது தன்னோட விருப்பம் இல்லாம அந்த போட்டோவை எடுத்தாங்க அப்படின்றத அந்த போட்டோகிராஃபர் சொன்னா இவங்களுக்கு அந்த தண்டனை தராம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸோ இவங்களும் அந்த போட்டோகிராஃபரை தேடி தர்மசாலாக்கு போறாங்க. கூடவே இவங்களோட அத்தையான சங்கீதாவும் போறாங்க. ஸோ அந்த டிராவல்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, தர்ஷனா அந்த டிராவல்ல எப்படி ஜாயின் பண்றாங்க, அண்ட் அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் வந்துச்சா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அந்த பிற்போக்குத்தனமான ஊரை காட்டினது அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த ஊர்ல அந்த சடங்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத ஒரு பொம்மலாட்டம் மாதிரி ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த பொம்மலாட்டம் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் எந்த இடத்துல அது மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. அதை ரொம்ப தெளிவாவே பின்னாடி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த 3 லேடிஸும் போகக்கூடிய டிராவல், அதாவது ஒரு ஜீப்ல இவங்க டிராவல் பண்ணுவாங்க. அந்த டிராவல்ல காட்டக்கூடிய லொகேஷன்ஸா இருக்கட்டும், அதுல நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும், உண்மையிலேயே ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு பறவையை வச்சு ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த கதை அப்படின்றதும் பிரமாதமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல இவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த டாபிக் ஆணாதிக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப சூப்பராகவே பேசியிருப்பாங்க. அந்த ஊர்ல நடக்கக்கூடிய ஆணாதிக்கம் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க, நார்மலான சொசைட்டில தர்ஷனா மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட கெரியர்லயே ஆணாதிக்கத்தினால எவ்வளவு சேலஞ்சஸ் வருது அப்படின்றத ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சங்கீதாவோட ரோல் வழியா பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கு, அவங்க வாழ்க்கையை வாழ்றதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ குருட்டுத்தனமான மூட நம்பிக்கைகளுக்கு அகேன்ஸ்டாவும் இதுல பேசியிருப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஏன் பண்றோன்னே தெரியாம பல வருஷங்களா பண்ணிட்டே இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பத்தியும் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஓவரால் ஒரு சிம்பிளான படம், பட் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அண்ட் நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் அண்ட் நீட்டான மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையாப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அனுப்பமாக்கு வரக்கூடிய அந்த மனமாற்றம், அதுக்கான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இது ஒரு தரமான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.